ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேரி டேல் அனிமி சீரிஸோட எபிசோட் 8 பார்ட் 2. ஸோ நம்ம இப்போ கசகசன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ எடுத்ததும் காக்கியமா அந்த மேஜிக் ஃப்ளூட்டை வாசிக்கலாமா வேண்டாமன்ற ஒரு தயக்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ மட்டும் நான் இதை வாசிச்சேன் கண்டிப்பா எல்லா விஷயம் மாறிடும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கல. அப்பயும் அந்த இடத்துல இருந்த மாஸ்டர் மக்கராவ் அவன் கிட்ட பொறுமையா பேச ஆரம்பிக்காரு. எதுவுமே மாறாதுப்பா, பலவீனமா இருக்கிறவங்க எப்பவுமே பலவீனமா தான் இருப்பாங்க. ஆனா அது அவங்களோட தப்பு கிடையாது. மனுஷங்க பிறப்பாலேயே பலவீனமானவங்க தான். அவங்க மனசுல இருந்த பயமும் பாதுகாப்பற்ற உணர்வும் தான் கில்டுன்னு ஒண்ணு உருவாக காரணமாவே இருந்துச்சு. அதனாலதான் அங்க கூடவே இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முன்னேறதுக்காக தான் உழைக்கிறாங்க. அது சில பேத்துக்கு ஈஸியா அமைஞ்சிடலாம், சில பேத்துக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்படி கஷ்டப்படுறவங்க தப்பான முடிவெடுக்காம நாளைக்கு எல்லாமே சரியாயிரும் முன்னேறி போகல தான் அவங்களோட சொந்த சக்தி ஒரு நாள் வெளியே தெரியும். அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். அதுக்கெல்லாம் இந்த மேஜிக் ஃப்ளூட் தேவையே கிடையாது அப்படின்னு அந்த மனசு சொல்ல காகியாக்கி இப்பதான் அவன் பண்றது தப்புன்ற விஷயம் புரிய வந்து அந்த ஃப்ளூட்டை கீழே போட்டுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இதை பார்த்த எரிசா, லூசி மத்தவங்க எல்லாரும் சந்தோஷத்துல அவர் பேரை கூப்பிட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு ஓடியாராங்க. எரிசா மாஸ்டரை டைட்டா கட்டி பிடிச்சி நீங்க பேசின பேச்சை கேட்டுட்டு என் நெஞ்சே உருகிருச்சு அப்படின்னு இருக்கா. ஆனா அந்த மனுஷனால மூச்சே விட முடியல இவ பிடிச்சிருக்க அப்படினால. மத்த கில்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்து அப்பாடா எல்லாமே சரியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. நம்ம நட்ஸு சந்தோஷத்துல நல்ல வேலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் தலையை பிடிச்சி தட்டிக்கிட்டு இருக்கான். என் மண்டையை பிடிச்சி அப்படி தட்டாதரா அப்படின்னு அந்த மனுஷன் கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம் கீழே விழுந்து கிடந்த லாலபாய் ஃப்ளூட்டோட கண்கள் பர்பிள் கலர்ல மின்ன ஆரம்பிக்கு. அது அப்படியே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சு உங்களை மணிக்கு தைரியம் இல்லாத மந்திரவாதிகளை பார்த்து எனக்கு அழுத்து போச்சு. அதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பெரிய மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகி இடி எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. இதான் அந்த இடத்துல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்காங்க. என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாது, உங்களோட கதையை நானே முடிக்கிறேன் அப்படின்னு அந்த லாலபாய் ஃப்ளூட் ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. உங்க சோல்ஸ் எல்லாத்தையும் நான் சாப்பிட போறேன்னு அது சொல்ல அதை பார்த்த லூசி பயந்து போய் அது ரொம்ப பெருசா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நட்ஸு கேட்க அங்க இருந்த காகியா எனக்கே இந்த ஃப்ளூட் இப்படி மாறுன்ற விஷயம் தெரியாதுன்னு சொல்றான். பக்கத்துல இருந்த மாஸ்டர் கோல்டு மைன் தான் சொல்றாரு இது செரஃப் புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்த ஒரு டீமன் அப்படின்னு. லூசி அந்த மான்ஸ்டர் எப்படி ஃப்ளூட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னு கேட்க ஏன்னா அதுதான் லல்லபாய், அது ஒரு லிவிங் மேஜிக். சில பேர் அதை செரஃப் மேஜிக்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு மோசமான டார்க் விசார்ட் போல, ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒருத்தன். அவனோட மேஜிக்கை தான் இந்த லல்லபாய் ஃப்ளூட் பயன்படுத்திருக்கு. இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஆட்களை பார்த்து முதல்ல நான் யாரோட சொல்ல திங்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குது. அதை கேட்டு நம்ம நட்ஸும் ஆன்மா அவ்வளவு டேஸ்டா வாப்பா இருக்கும் அப்படின்னு கிரே கிட்ட கேட்கான். என்கிட்ட கேட்காத அப்பெல்லாம் எரிசா நட்ஸுவையும் கிரேவையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் இந்த இடத்த விட்டு கூட்டு போங்கன்னு சொல்றா. அதை கேட்ட நட்ஸுவும் கிரேவும் எங்களுக்கு ஆர்டர் போடாத எங்களோட பாஸ் மாதிரி அப்படின்னு சொல்ல அதை கேட்டவ ஒரு முறைச்சிட்டு மிரட்டுன்னு மிரட்டுறா. அதை கேட்ட ரெண்டு பேருமே பயந்து போய் ஓகே அப்படின்னு கிளம்பிருந்தாங்க. அந்த பக்கம் சோல்ஜர்ஸ் சொல்லிட்டு சில பேர் இருந்தாங்களா, அவங்க இந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு அவனுங்க அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு யாரும் அதை விடாதீங்க அது வெறும் மரக்கட்டை தான் அப்படின்னு கிட்ட போறாங்க. இது அந்த லல்லபாய் மான்ஸ்டர் பார்த்துட்டு அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு மலையை நோக்கி அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல அந்த மலையே பாதி சுக்கா போயிருது. அதை பார்த்த உடனே அந்த சோல்ஜர்ஸோட லீடர் எல்லாருமே திருப்பி வா கேட்டப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருதான். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கத்திக்கிட்டே போறாங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஆட்களை பார்த்து உங்க சோல் எல்லாத்தையும் நான் சாப்பிட போறேன்னு மறுபடியும் ஒரே டயலாக் விட நம்ம நட்ஸு முடிஞ்சா தின்னுக்கடா அப்படின்னு கத்துறான். அங்க இருந்த கில்டு மாஸ்டர் எல்லாருமே நீங்க இதை பாத்துக்கோங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கிளம்பிருந்தாங்க. லூசி அவங்க 3 பேர் மட்டும் எப்படி அதை சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹாப்பி ஒன்னே லிஸ்ட்ல சேர்த்துக்க வேண்டியதானு கேக்குறான். என்னோட எல்லா செலஸ்டியல் ஸ்பிரிட்ஸும் இன்னைக்கு லீவு பாசோ என்னால சண்டை போட முடியாதுன்னு அல்பத்தனமா புள்ள நடிக்கிறா. அதை கேட்ட ஹாப்பி டக்குன்னு அவமானப்படுத்த அவ பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த லல்லபாய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. எல்லாருமே காதை மூடிக்கிறாங்க, அது நம்மள கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி. இப்படி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கல மாஸ்டர் மக்கராவ மட்டும் சிரிக்க ஆரம்பிக்காரு. அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி பார்த்தா எரிசா, கிரே அப்புறம் நட்ஸு 3 பேர் நிக்காங்க. எரிசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு 3 பேரும் அதை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. எரிசா காத்துல குதிச்சு ரெக்யூப் அப்படின்னு சொல்லி அவளோட ஆர்மரை கொண்டு வந்து 2 ஸ்வாட வச்சுக்கிட்டு இந்த நைட்னு சொல்லிட்டு வெட்டுன்னு வெட்ட ஆரம்பிக்கா. அந்த பக்கம் கிரேவை பார்த்து ஐஸ் மேக் லான்ஸ்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்க பயங்கரமா பயன்படுத்துறான். இது அந்த மான்ஸ்டரை பாதிக்கிட்டு ஐஸ் ஆக்க நம்ம நட்ஸு கரெக்டா அந்த நேரம் ஃபயர் டிராகன் அயன் ஃபிஸ்ட்னு அந்த மான்ஸ்டரோட வாயிலே போய் ஒற்ற குத்துறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே அந்த 3 பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னை ரொம்ப தொந்தரவு பண்றீங்கன்னு லல்லபாய் கடுப்பாய்க்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் பெருசா கேர் பண்ணாம 3 பேர் அதை வச்சு பொறின்னு பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நட்ஸு இப்போ இந்த இன்னொன்னு வருது பாரு, ஃபயர் டிராகன் விங் அட்டாக்னு அட்டாக் பண்றான். காகியா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அட்டாக் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த லல்லபாய் இருக்கிற எல்லாரோட சோலையும் இப்ப சக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப மோசம். லூசியும் ஹாப்பியும் பார்க்காங்க. அந்த காடே ஒரு மாதிரி வறண்டு போக ஆரம்பிக்கு. இப்போ உங்க சோல்ஸ் எல்லாமே காணாம போக போகுதுன்னா அந்த மியூசிக் அது ப்ளே பண்ண ட்ரை பண்ண எந்த ஒரு மியூசிக் வரல, வித்தியாசமான ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கே ஒண்ணு புரியல, எங்க போச்சு என்னோட கிரேட் மியூசிக் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம லூசிக்கு இப்பதான் புரியுது அவனுங்க அடிச்ச அடியில அதோட உடம்புல எக்கச்சக்கமான ஓட்ட உருவாயிருக்கு. அதனால அந்த மியூசிக்கே அது குளறுபடி பண்ணி விட்டுருச்சு. ஹாப்பி இவ்வளவு பில்டப்பும் இதுக்கு தானே கலாய்க்கு அந்த லல்லபாய்க்கு கடுப்பாய் ஐயோ இது நடக்க கூடாதுன்னு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கு. அப்படியே திரும்பி இவங்கள பார்க்க கிரே ஒரு ஷீல்டை உருவாக்குறான். அதுக்கு முன்னாடி நிறைய ஃபயர்லாம் உண்டாகுது. நட்ஸும் அந்த ஃபயர் எல்லாத்தையும் தின்னுட்டு இது போதுமே அந்த மான்ஸ்டர் மேல ஏற ஆரம்பிச்சிருதான். எரிசாவுமே ரெக்யூப்னு சொல்லி அவளோட ஆர்மரை மாத்திக்கிறா. இப்ப எரிசாவும் கிரேவும் நட்ஸுக்கு ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணனும் 2 அட்டாக்க பயன்படுத்திட்டு இப்ப பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம நட்ஸும் அதை கேட்டுட்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து ரைட் கையில இருக்கிறது ஃப்ளேம்ஸ் லெஃப்ட் கையில இருக்கிறது ஃப்ளேம்ஸ் இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க பிரில்லியன்ட் ஃப்ளேம்ஸ் உருவாகும்னு ரெண்டையும் சேர்த்து ஒரே அட்டாக் பண்றான். அது அந்த மான்ஸ்டரை மொத்தமா அழிச்சிருது. மாஸ்டர் கோல்டுமேன் இதை பார்த்துட்டு செரஃபோட ஒரு டீமன் ஈஸியா டிஃபீட் ஆயிருச்சு. அது ரொம்ப சீக்கிரமா இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். மாஸ்டர் மக்கர ஒரு மாதிரி பெருமையா சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. லூசி அவங்கள பார்த்து ஸ்ட்ராங்கான டீம்னா இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. காகியா
இவங்கள கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி பாக்கான். அப்பெல்லாம் மாஸ்டர் பாப் அவனை வந்து கட்டி பிடிச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கணும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி சந்தோஷத்துல இருக்கையில தான் லூசி ஒரு விஷயத்தையே நோட் பண்றா. அந்த இடத்துல இருந்த கான்ஃபரன்ஸ் ஹால காணோம். அதே மாதிரி 2-3 மவுண்டேனை காணோம். பாவம் இதை கேட்டது மாஸ்டர் மக்ரோவோட ஆவி மட்டும் தனியா பறந்து போகுது. அட விடுங்கடான்ற மாதிரி. நம்ம நட்ஸும் எப்பயும் உடைக்கிறது தானப்பா அப்படின்னு கேஷுவலா சொல்றான். எரிசா பறந்து போய்கிட்டு இருக்க மாஸ்டரோட ஆவியை பார்த்து திரும்பி வாங்க மாஸ்டர் அப்படின்னு துரத்திக்கிட்டு இருக்கா. இருக்கிற எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் பாபு நம்ம குரூப்பை பார்த்து நாங்களும் எங்க இருக்கையில இப்படிதான் இருந்தோம் தெரியுமாப்பா காகியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா எங்க இருக்கையில அந்த மனுஷனோட போட்டோக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்படி அங்க எல்லாரும் காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கையில அந்த லல்லபை ஃப்ளூட் உடைஞ்சு போயிருது. அந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. சரி ஓகே गाइस, கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடல, லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்க. போட்டுட்டு போயிட்டு வாங்க. டாடா பை பை see you. முடிஞ்சா அந்த இன்ஸ்டா ஐடி எல்லாம் கொடுத்துருப்பேன் கீழே, அதை கூட ஃபாலோ பண்ணுங்க. தப்பு இல்லை. சரி நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். டாடா.